ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாசுகி சிஸ்டர், சொல்ல வார்த்தைகளே இல்லை. உங்களோட கமெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு மனநிறைவாகவும் உங்களோட அன்பை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருந்தீங்க. வேற ஒரு சேனலில் என்னை பற்றி பேசியிருந்ததாகவும் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, எந்த நேரத்துக்குள்ளே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கும். சரி, பிரம்ம முகூர்த்த தீபத்தை பற்றியே பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்களுக்கு 4 to 6க்குள்ளே ஏற்றலாம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். இதை விட முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டைலாக்லாம் சொல்கிற மாதிரி, நல்லவங்க கூடுற நாள் எல்லாமே நல்ல நாள் தான், நல்லவங்க கூடுற நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றி வழிபட்டாலும் அது நல்ல நேரம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த 4 to 6க்குள்ளே காலையில் முதலாக நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறத நம்மளால் உணர முடியுங்க. அதனால் 4 to 6க்குள்ளே நீங்கள் ஏற்றலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, முதலாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 to 6க்குள்ளே ஏற்றலாங்க. அப்படி இப்போ நீங்கள் தொடர்ந்து ஏற்றும்போது 6 மணிக்குள்ளே ஏற்ற முடியலை அப்படின்னாலும் 6 to 7 ஏற்றலாம். ஏன்னா ஏற்றாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி அந்த டைம் மீறிடுச்சு அப்படின்னா ஏற்றாமல் விட்டுருவேன். அப்புறம் அந்த நாளே தீபம் ஏற்ற முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த தீபம் 4 to 6 ஏற்றுங்க. அப்படி ஏற்ற முடியலைன்னா கூட 6 to 7 சுக்கிரஹோரை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆன்மீக பதிவுகள்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 to 6க்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நானும் உணர்ந்துருக்கிறேன். ஏன்னா மற்ற நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஏற்றி வழிபடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அது தீபம் ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும். அந்த நேரத்தில் கிடைக்கிற அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் அந்த நேரத்தில் கிடைக்குங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதலாக தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை 4:20 எந்திரிச்சிட்டேன். இந்த வாரமே பார்த்திங்க அப்படின்னா மேடமும் என் கூடையே எந்திரிச்சிடுறாங்க. அதனால் ஒவ்வொரு நாள் தீபம் 4 to 6க்குள்ளே ஏற்ற முடியுது. அப்படி இல்லைனாலும் நான் ஏற்றிடுறேங்க ஒரு 7 மணிக்குள்ளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் விளக்கு ஏற்றின தீபம். அதுக்கப்புறம் எங்கள் மியா என் கூடையே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தீபம் ஏற்றி என்னோடய வழிபாட்டையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் புஷ்பதி சிஸ்டரும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பதிவு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர்த்த காணோம். பிரியா சிஸ்டர், சீலா சிஸ்டர், இன்னும் அந்த கணபதி கானாவிலேருந்து முதல்ல எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டரும் பார்க்குறாங்க எல்லாம் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இன்னும் யாரையா விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எல்லாருமே ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக நேற்று என்னை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ணேங்க. எவ்வளவோ ட்ரை பண்ண வீடியோ அதனால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி லீவுங்கிறதுனால என் பையனும் கொஞ்சம் செல்ஃபோன்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நெட் பேலன்ஸும் கொஞ்சம் இதாக இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் தக்காளி குழம்பும் தான் செஞ்சுருந்தேன். வியாழக்கிழமை காலையில் இட்லி, தக்காளி குழம்பு, சட்னி. மதியம் பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் வச்சுட்டு தக்காளி குழம்பு, ரசம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன்.
அதுதான் இன்றைக்கி மதியம் சமையல். நிறைய நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணி தோற்று போகும்போது மறுபடியும் அதை செய்கிறதுக்குண்டான ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போவும் தோல்வி வரும்போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு மேலே முயற்சி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரி தான் நேற்றும் கூட எனக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முயற்சியை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால மறுபடியும் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணி இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி மறுபடியும் போடுறேங்க உங்களுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேவும் பார்த்திங்கன்னா 4:20 அப்படிங்கும்போது எந்திரிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது 6 மணி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் வேலைகளை தொடங்குவோம் அப்படின்ட்டு 6 to 7க்குள்ளே பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கோலமெல்லாம் போடுறேன். இங்கே பாருங்கள், அந்த பெருச்சாளி தான் எப்படி மரத்து மேலே ஏறுதுன்னு பாருங்களேன். மரமெல்லாம் ஏறுது பெருச்சாளி. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நைட்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட சவுண்டு வரும். என்னன்னு பார்த்தா இதுதான் மேலே ஏறி ஏறி போயிட்டுருந்துருக்குது. இன்றைக்கி வீடியோவுக்கு சிக்கிட்டாங்க. நேற்று வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நெய் தீபம் போட்டிருந்தேன். நெய் தீபம் போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த நெய் வாங்கிறதுக்கு மறந்து போயிடுறேன். நேற்று வாங்கி நெய் தீபம் போட்டிருந்தேங்க. விஜயதசமி அன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமைங்கிறதுனால துளசி செடிக்கும் தீபமெல்லாம் காட்டிட்டு பிரபஞ்சத்துக்கும் தீபமெல்லாம் காட்டிட்டு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நாளாகவே ஒரே டயர்டாகவே இருக்குது. கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி மஞ்சள்லாம் பூசி இதெல்லாம் செஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இருந்தாலும் ஒரு 6லேருந்து 7க்குள்ளே என்னோடய பூஜை வேலைகளை முடிச்சிட்டேங்க. என்னாலேயே நம்ப முடியல. நாளைக்காவது ஒரு 4 to 5க்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வந்தாலும் இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேங்க. நீங்களும் எப்படியெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நேரத்தை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க எனக்குமே. அதுக்கப்புறம் நல்லவங்க கூட்டுற நேரம் எல்லாமே நல்ல நேரம்னு சொல்லிட்டு ஏன் அந்த நேரத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது நல்ல நேரமெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த நேரத்துக்குள்ளே எல்லாருமே முடிக்கணும் அப்படியெல்லாம் எல்லாருமே சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தை விட நம்மளோட சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தாங்க நான் யோசிப்பேன். யாராவது இப்போது ஒரு நேரத்துக்கு ஒரு டைமுக்கு வர முடியல அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியதை மற்றவங்களை யாராவது செய்ய சொல்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்க வர்ற நேரம் தான் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் எடுத்துப்பேன். ஒரு நேரத்துக்குள்ளே வரணும் அந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நான் போட மாட்டேன். அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த செவ்வந்தி பூ பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்த பூ தாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியே போகிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி அப்படின்னா வெளியில் போய் மக்கள் எல்லோரும் இந்த பூஜைகளை, அதாவது எந்த ஒரு தீபாவளியாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. அப்படி தான் இன்றைக்கும் நாங்கள் வெளியில் போயிருந்தோம். பக்கத்தில் உங்களை மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் போயிருந்தேன். சரி பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பூ தான் இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால போயிருந்தோம். எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை அப்படின்னாவே இந்த செவ்வந்தி பூ தாங்க. எல்லாருமே அவங்கவங்க தொழிலில் அவங்கவங்க வச்சுருக்கக்கூடிய மிஷின்கெல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு நிலைவாசல் எல்லாம் தோரணமாக கட்டி கலர் காகிதமெல்லாம் கட்டி அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்லேயும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கூப்பிட்டு சுண்டல் பொரிகள் அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் பொரியெல்லாம் சாப்பிட்டு வெறுத்தே போயிடும்.
அப்புறம் மருதாணியும் வச்சுருந்தேன், அதை தான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் மருதாணி எல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மருதாணி நல்லா செவந்திருந்தது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 1 மணி நேரம் தான் என்னால் வைக்க முடியும் பாப்பா இருக்கிறதுனால. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால வச்சுருந்தேன், அதை தான் காட்டியிருக்கிறேன். சுண்டல் பொரி அப்படின்னாவே அந்த அன்னைக்கு வெறுத்து போயிடும். இன்றைக்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் செய்யலை, அதனால் இன்றைக்கி கொடுத்தவங்க எந்த ஒரு சுண்டல் பொரிகளையும் வேஸ்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போச்சு. இந்த ஆயுத பூஜையும் அப்படி தான் போச்சு. அவ்வளோ ஒரு மன நிறைவாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருந்ததுங்க. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேற்று 2 சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ ஈஸியாக பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதும், இன்னொன்று என் சோம்பேறித்தனத்தை போக்கிய பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க ஆர்த்தி ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஐடியிலேருந்து எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே, இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளையும், நீங்கள் எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும் அப்படின்னும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குருமாவும் சட்னி அரைச்சி காலையில் தோசைங்க. மதியம் பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு, அது கூடவே சுண்டல் சாதம் கொஞ்சம் காட்டியிருப்பேன். என்ன அப்படின்னா, அங்கே வீட்டுக்காரோட அண்ணன் அவருக்கு பிறந்தநாளுங்கிறதுனால அவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் சுண்டல் சாப்பாடும் தயிரும் செஞ்சுருந்தாங்க. அதை தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, இதெல்லாம் இருந்ததுனால நைட்டுக்கு நம்மளுக்கு டின்னருக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படின்னே சொல்லலாம். அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.